அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சிந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 36வது பாடல். இந்த 36வது பாடல் முருகப்பெருமானே குருவாக வந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நிகழ்வு. உபதேசித்த பொருள் என்ன என்று விளம்புகிறார். இந்த பொருளை அறிய அவர் விழைகிறார் என்பது நன்றாக தெரிகிறது. இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்கின்ற பொழுது முருகப்பெருமானே உங்களுக்கு குருவாக வந்து வழிநடத்துவார் என்ற முன்னோர்களுடைய நம்பிக்கை. எனவே இந்த பாடலை பார்ப்போம். நாதா குமரா நமனென்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேத முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதம் குரமின் பதசேகரனே. வேத முதல் விண்ணவர் சூடும் மலர்பாத குரமின் பதசேகரனே. வேத முதல் பிரம்ம தேவன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் முருகப்பெருமானுடைய திருவடியை சூடிக்கொண்டு கூடிய ஒரு தாமரை பாதம் போன்று இருப்பவர் முருகப்பெருமான். அந்த தன்மையை சொல்லுகிறார். குடும்ப மலர்பாதா, தங்களின் தலையில் சூடிக்கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடைய பெருமானே. குரமின் பதசேகரன, மின்னல் கொடி போன்ற வள்ளி பிராட்டியின் பாதங்களை தமது தலையில் சூடிக்கொண்டவனே. அரணார்னா சிவபெருமான். அப்போது சிவபெருமானுக்கு நீங்கள் உபதேசித்தது என்ன என்று கேட்கிறார். ஓதா, இது ஓதியது என்ன அப்படின்ற மாதிரி. நாதானா நாதத்தினுடைய ரூபமாக இறைவன் இருக்கிறான் என்பதை நாயகன் நாதன் என்ற ஒரு பொருள் அடிப்படையில் சொல்வார்கள். குமரா நம அப்படின்னா குமரனே உன்னை போற்றி வணங்குகிறேன், குமரனே உன்னை துதித்து வணங்குகிறேன். ஓதா என உனக்கு உபதேசித்த என விளம்ப வேண்டும். இப்போ ஓதா என ஓதியது எப்பொருள்தான், நீ அவருக்கு உபதேசித்த பொருள்தான் என்ன என்பதை எனக்கு விவரமாக சொல்வாயா என்று அருணகிரிநாதர் இந்த பாடல் வரியின் மூலம் கேட்கிறார். பிரம்மன் முதலான சகல தேவர்களும் தன் சிரத்தில் சூடிகொள்ளும் மலர் போன்ற பாதங்களை உடைய முருகப்பெருமானை, குரக்குடியான வள்ளி பாதங்களை தன் தலையில் தரித்திருப்பவனே, சிவனார் எல்லோருக்கும் தலைவனே, அழியா இயற்கையே உனக்கு நமஸ்காரம், எனக்கு உபதேசிப்பாயா, அந்த சிவபெருமானுக்கு உபதேசித்த பொருள்தான் என்ன என்பதை எனக்கு விளம்புவாயா என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் கேட்டிருப்பார். பிரம்மனை சிறையில் அடைத்த பிறகு அந்த பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் மறைந்து விட்டதாகவும் கருத்து வருகிறது. அந்த மறந்த தன்மையினுடைய நிலையை அவர் எடுத்து குறிப்பதற்கு சிவபெருமானை வந்து பிரம்மனை விடுவித்திருப்பார். சிவபெருமானை வந்து முருகப்பெருமானுடைய ஏற்றுக்கொண்டு மாணவனாக, சிவபெருமானே முருகப்பெருமானுடைய மாணவனாக இருந்து உபதேசித்த பெற்ற நிலையை அதில் பார்க்க முடியும். அதுதான் இந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்வாயா என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.